ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு 30வது தலைப்பை பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். தலைப்பு பார்த்தீங்கன்னா துரியோதனை விழுங்கும் அவமானம். கடுமையான மோதல்ல ஜராசந்தனை பீமன் தோற்கடித்து கொன்னுறாரு. பாண்டவர்களோட ராஜசூய யாகத்துல தடைக்கல் அகண்டு போயிடுது. ஆனா அமைதி நீண்ட நாள் நீடிக்கவே இல்லையா. யாகத்துல கௌரவ விருந்தினர் யார் என்பது உடன்பட முடியாம மீண்டும் ரத்தம் சிந்தப்படுகிறது. யாகத்தை தொடர்ந்து தன் அகங்காரத்தால தவறான ஒரு அடியை எடுத்து வைக்கிறாங்க. துரியோதனை பெரும் அவமானத்தை சந்திக்கிறானா. ராஜசூய யாகத்திற்காக துரியோதனன் மற்றும் அவனது வம்சத்தினர் உட்பட அனைவரும் இந்திரபிரஸ்தத்திற்கு வருகை தருகிறார்கள். யாகத்தில் ஒருவர் கௌரவ விருந்தினராக பங்கேற்க வேண்டியிருக்கிறது. யுதிஷ்டன் நேராக அனைவரிலும் மூத்தவரான பீஷ்மரின் பாதம் பணிந்து, பிதாமகரே, நீங்கள் தான் யார் கௌரவ விருந்தினராக இருக்க வேண்டும் என்பதை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். யுதிஷ்டர் என் மனதை பொறுத்தவரை அது நீங்கள் தான். ஆனால் கௌரவ விருந்தினரை முடிவு செய்வதில் உங்கள் விருப்பத்திற்கு நடக்க விரும்புகிறேன் என்றானாம். பீஷ்மர் இங்குள்ள அனைத்து ஆடவர்களிலும் நான் மூத்தவனாக இருக்கலாம், ஆனால் உயர்ந்தவென்றால் அது கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவன் ஒரு ஆணுக்கு அதிகமானவன். எனவே இயல்பாகவே கிருஷ்ணர் தான் கௌரவ விருந்தினர். பீஷ்மர் இப்படி பேசி முடித்த சனமே கிருஷ்ணரோட பங்காளியான சிசுபாலன் ஆவேசமா எழறான். சேடி என்ற தேசத்துல அரசன் சிசுபாலனா. சிசுபாலன் சேடியில காளை என அறியப்படுபவன் சொல்றாங்க. ஏனென்றால் அவன் சாதாரணமான அளவிலான பெரு உருவம் கொண்டவனா இருக்கானா. சிசுபாலனோட கொப்பளிக்கும் கோபம் கடந்த காலங்கள்ல சிசுபாலனுடன் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் முக்கியமானது சிசுபாலன் ருக்மணியை திருமணம் செய்வதாக இருந்த நேரத்துல நடந்திருந்தது. ருக்மணியின் சகோதரன் ருக்மி தன் நண்பன் சிசுபாலனிடம் தன் சகோதரி ருக்மணியை மணமுடித்து தருவதாக வாக்களிக்கிறான். நேரடியாக ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு பதிலாக அவர்கள் ஒரு சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு சுயமரத்தில் மணமகள் தான் தனக்கான மணாளனை முடிவு செய்வாள். ஆனால் அவர்கள் ஒரு போலியான சுயமரத்தை ஏற்பாடு செய்கிறார்களாம். ருக்மணியின் சகோதரன் தன் தேர்வை ஏற்கனவே முடிவு செய்திருந்தான். சுயமரம் நடத்துவதன் மூலம் அனைவரையும் சமாதானப்படுத்தவும் அதை பயன்படுத்தி ஒரு வலிமையான கூட்டணியை ஏற்படுத்தி கொள்ளவும் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்களாம். ஆனால் ருக்மிணியோ அவள் இதுவரை சந்தித்தே இராத கிருஷ்ணர் மீது காதல் கொண்டிருக்காங்க. கிருஷ்ணரை பற்றி கேட்டதிலிருந்தே அவள் காதல்ல விழுந்துட்டாங்களாம். ருக்மிணி தன்னை விரும்புவதை கிருஷ்ணர் அறிந்திருந்தா சிசுபாலனும் ருக்மியும் இணைந்து போலி சுயம்பரம் நடத்த ஒரு முன்னுதாரணமாக மாறுவதையும் அவர் விரும்பலையாம். சுயமரத்திற்கு சென்ற கிருஷ்ணர் இளவரசிய கவர்ந்தாரு. ருக்மியும் சிசுபாலனும் இணைந்து துரத்த இருவரையும் தோற்கடிக்கிறார் கிருஷ்ணரு. ருக்மணியோட சகோதரன் என்பதற்காக ருக்மிணிய கிருஷ்ணர் கொல்ல விரும்பலையாம். ருக்மிணியின் ஆயுதங்களை பறித்து மொட்டையடித்து புருவங்களை மீசைகளை மழித்து திருப்பி அனுப்பினார். ஒரு சத்திரியனுக்கு நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய பெரும் அவமானம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் சிசுபாலனையும் கொல்லாமல் விட்டுட்டாரு. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு சிசுபாலனின் தாய் கிருஷ்ணரிடம் வாக்குறுதி ஒன்றை பெற்றிருக்காங்க. சிறு வயதில் தன் அகங்காரத்தால் வேண்டுமென்று கிருஷ்ணரை பற்றி அவதூறாக பேசி வந்தான் சிசுபாலன். சற்றே எரிச்சலுற்ற கிருஷ்ணர் இது தேவையில்லாத வேலை என்று சொல்றாராம். கிருஷ்ணர் யார் என்பதை உணர்ந்திருந்த சிசுபாலனின் தாய் எஞ்சி சிசுபாலனை எப்போதுமே கொல்ல மாட்டேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க. கிருஷ்ணர் கேள அவன் என்ன 100 முறை அவதூறாக பேசினாலும் நான் அவனை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் அளித்திருந்தாராம். இது நடந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பீஷ்மர் கிருஷ்ணரை ராஜசூய யாகத்தின் சிறப்பு விருந்தினராக அறிவித்ததுமே சிசுபாலன் தூண்டப்பட்டான். அவனுக்குள் புதைத்து வைத்திருந்த எல்லா கோபமும் அவமானமும் வெடிக்க கிளம்ப எழுந்து நின்ற கிருஷ்ணரை வசைப்பாடலானானா.
குறுக்கிட்ட பீஷ்மர் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல கௌரவ விருந்தினரை வசைப்பாட வேண்டிய அவசியம் இல்லையே, அவரை தேர்வு செய்தது நான் தானே அப்படின்னு சொல்றாராம். உடனே கிருஷ்ணரையும் மட்டுமின்றி பீஷ்மரையும் சேர்த்து தகாதபடி வசைப்பாட துவங்குறான் சிசுபாலன். புன்னகை தவிர அமர்ந்திருந்த கிருஷ்ணர் அவனது வசைகளை எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கு. 99வது முறையாக சிசுபாலன் வகை சொல்லாடியும், உன் அன்னையிடம் நீ 100 முறை வசை பாடினாலும் உன்னை கொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தேன். அதில் உனக்கு இன்னும் ஒன்று மிச்சம் இருக்கிறது. அதை கடந்தால் நீ இறப்பாய் அப்படின்ட்டு அறிவுறுத்துறாராம். யாகம் மோசமாக மாறுது. ஆனா சிசுபாலன் எதையும் கவனிக்கும் நிலையிலே இல்லாம கிருஷ்ணரின் எச்சரிக்கைக்கும் செவி சாய்க்காம இருக்கான். கொதித்து போய் வசைகளை கொப்பளித்து கொண்டே இருக்கானா. கிருஷ்ணர் தனது புகழ்பெற்ற ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை கையில் எடுக்கிறாரு. மகாபாரதத்துல கிருஷ்ணர் இந்த ஆயுதத்தை பெற்றது எப்படி என்பதை பற்றி நம்ம பேசும்போது, ஜராசந்தனின் தாக்குதல் காரணமாக மதுரா நகரை விட்டு நீங்குவதற்கு முன் கிருஷ்ணர் மலை மீது சென்று உலோகங்களை பற்றி ஆராய்ச்சியில இருந்து ஒரு முனிவரை சந்திக்கிறாரு. அவர்தான் அந்த மலையில கிடைக்கக்கூடிய ஒரு விதமான செம்மை படர்ந்த பழுப்பு நிற பாறையிலிருந்து அது வரையில யாரும் அருந்திராத ஒரு கடினமான உலோகத்தை பிரித்தெடுக்கும் முறையை கற்றுக் கொடுக்கிறாரு. இது வரைக்கும் ஆயுதங்களை உருவாக்க பித்தளையை பயன்படுத்தி வந்தாங்க. இப்போ முதல் முறையா கிருஷ்ணர் இரும்பு வடித்து தனக்கான ஆயுதத்தை சக்கர வடிவுல தயார் செய்யறாராம். மிக சூட்சமமாக இத கிருஷ்ணர் பயன்படுத்தியதை பார்த்த மக்கள் பல விதமாக மந்திர சக்திகளை அந்த சக்கராயுதம் பெற்றிருக்குன்னு பேச துவங்குறாங்க. கிருஷ்ணர் சக்கராயுதத்தை ஏறிய அது சிசுபாலனின் தலையையும் உடன் இருந்த அவனது பல நண்பர்களின் தலையையும் கொய்தது. ஐராசந்தனை கொன்றதற்காக ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த மக்கள் அனைவரும் தங்கள் வாளை உருவினார்களாம். பாண்டவர்கள் நிராயுத பயணிகளாக இருந்தார்கள். ஆனால் பாண்டவர்கள் பக்கம் நின்ற மக்களின் எண்ணிக்கை வாளை உருவியவர்களின் எண்ணிக்கையை மிஞ்சுவதாக இருந்ததால் அவர்களில் பெரும் வன்முறை ஏற்படாமல் தடுக்க முடிந்தது. ஆனா ஒரு அரசனின் வாழ்வில் மிக மென்மையானதாகவும் அழகானதாகவும் நிகழ்ந்திருக்க வேண்டிய ராஜசூய யாகத்துல சூழல் அசிங்கமானதா மாறிடுச்சு. கிருஷ்ணர் சகோதர முறை கொண்ட தன் பங்காளியை கொல்ல நேர்ந்தது ஒன்று. மற்றொன்று கிட்டத்தட்ட அந்த சூழலே போர்க்களமாக மாறி இருந்தது. அப்போது அங்கு பெரும் உயிரிழப்பு ஏற்படாம தடுத்ததால கிருஷ்ணரோட யாதவ படையினரோட பங்கு முக்கியமா இருந்துச்சாம். களஞ்சிய காவல். ராஜசூய யாகத்தின் போது குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டது. சொந்த பந்தங்கள் இதை தங்கள் வீடாக நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் நடக்கும் திருமணங்களில் ஒரு வழக்கமாக இன்றளவு இது நடைமுறையில் இருக்கிறது. சிலர் உண்மையாகவே தங்கள் வீட்டு நிகழ்வாக எண்ணி முக்கியமான பொறுப்பை எடுத்துக்கொள்றாங்க. மற்றவர்கள் சாதாரணமாக செயல்களை கவனிக்கிறாங்க. துரியோதனனுக்கும் என்ன பொறுப்பை வழங்கட்டும் அப்படின்னு யுதிஷ்டன் கிருஷ்ணரிடம் கேட்கிறாரு. புன்னகை தவிர உனது கருவூல களஞ்சியத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுக்கலாமே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாராம். அப்பாவித்தனமாக அப்படியே